வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி நம்ம சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, உள்ள சுவாமிஜியோட கற்பு ஒழுக்கம் அப்படின்ற விதத்தில் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். ஒழுக்கமே மனித இனம் தனியாய் கூட்டமாய் உயிர் வாழ உயர்வடைய மிகவும் தேவை. ஒழுக்கமது அனுபவத்தால் அறிஞர் கண்ட உலக வாழ்க்கை சிற்பி உற்று பாரீர். ஒழுக்கங்களில் கற்பே சிகரமாய் போலாம். ஒவ்வொருவரும் அதை உணர வேண்டும். ஒழுக்கத்தை உயிரை விட பெரியதாய் கொள்வோம். உலக சமாதானம் பொது ஆட்சியின் கீழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதை சிந்தனையாக எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒழுக்கம் அப்படின்னாவே நம்ம எல்லாருமே கற்பு நெறி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் எல்லா இயக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா, ராமகிருஷ்ண விஜயமாக இருக்கட்டும், அன்னை தெரசாவுடைய இயக்கமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கற்பு நெறியோடு இருந்தால் தான் நாங்கள் உங்களை சேர்த்துப்போம் அப்படின்வாங்க. அப்போ ஒரு கற்பு என்பது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா? இப்போ அதை தான் சுவாமிஜி கொடுத்துருக்காரு. ஆனால் ஒழுக்கத்துக்கு சுவாமிஜி கொடுத்த டெஃபினிஷன் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது தனக்கோ பிறர்க்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ உயிருக்கோ அறிவுக்கோ ஊறு விளைவிக்கும் செயல் அனைத்தும் ஒழுக்க கேடு அப்படின்னு சொல்லுவார். அது துன்பத்தை தரக்கூடிய செயல்முறை. அதுவும் உண்மைதான். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்றதை சிந்திப்போம், செயல்படுத்துவோம். ஒழுக்கமே மனித இனம் தனியாய் கூட்டமாய். ஒழுக்கம்தான் மனித இனத்தை தனியாக கூட்டமாய், அதாவது பார்த்திங்கன்னா அந்த இனம், மனித இனம் நாம் சரியாக வாழ்வதற்கு அந்த ஒழுக்கம்தான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒழுக்கம் இல்லை அப்படின்னா எல்லாம் சொல்கிறாங்க மிருகம் மாதிரி நடந்துக்காதுன்னு. கிடையவே கிடையாது. மிருகம்லாம் எதுவுமே அளவு முறையோடு தான் வச்சுக்கணும். ஆனால் மனிதன் தான் 6வது அறிவு இருக்குன்னு சொல்கிற விதத்தில் அவன் என்ன பண்ணுவாங்க, தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறான் தெரியாமல். அந்த தவறை நமக்கு முளைத்து நமக்கு வரும் என்ற அந்த எண்ணம் உயிர் வாழ உயர்வடைய மிகவும் தேவை. ஒழுக்கம்தான் என்ன பண்ணுங்க, உயிர் வாழறதுக்கு உயர்வடையத்துக்கு எல்லா விதத்துலேயும் ஆன்மீகத்துலையாகட்டும் இல்லை பிறவி எடுக்கிறதுக்காகட்டும் மிகவும் தேவை. ஒழுக்கம் அது அனுபவத்தால் அறிஞர் கண்ட. இந்த ஒழுக்கம் பார்த்திங்கன்னா சராசரியாக இல்லை, அனுபவம் என்பது பெரிய ஒரு விஷயம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அனுபவங்கள் தான் சிறந்து நிற்கும். ஏன்னா அனுபவத்தால் தான் நம்ம நிற்போம். அனுபவம் இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்போ எல்லாரும் கண்ட அந்த அனுபவத்தால் தான் உலக வாழ்க்கை சிற்பின்ற அந்த ஒழுக்கம் தான் என்ன பண்ணுறாங்க, சிற்பியாக நமக்கு வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. உற்று பாரீர், அதை கவனித்து பாருங்கள். ஒழுக்கம்தான் அது மகாபாரதமாகட்டும் ராமாயணமாகட்டும் சராசரி எல்லா சமுதாயத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒழுக்கம் என்பது ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம். அதில் கற்பு நெறியோடு இருக்கிறது அதை விட சிறப்பு. இதுதான் உண்மை. அது யாருக்கு பாதுகாப்பு இருக்குதோ இல்லைங்க, நமக்கு ஒரு சேஃபு, நமக்கு பாதுகாப்பு, நமக்கு நன்மை தரக்கூடிய உடலாகட்டும் மனசாகட்டும் எந்த விதத்துலையும் நம்மளுக்கு துன்பத்தை தராத ஒரு செயல். அப்போ ஒழுக்கங்களில் கற்பே சிகரம் போன்றது இல்லைங்களா? அதுதான் சிகரம் போன்றது. எது அப்படின்னா அந்த கற்பு நெறியோடு வாழ்வது தான். அது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுனா உயிரை போன்றது. உயிரை விட மேலானது எது அப்படின்னா கற்பு தான். அந்த கற்பை காப்பாற்ற சுவாமிஜி அதை பற்றிலாம் நிறைய சிந்தனை கொடுத்துருக்கார் பாடல் மூலியமாக. அப்போ ஒவ்வொருவரும் அதை உணர வேண்டும். எல்லாரும் அதை உணர்ந்தோம் அப்படின்னா இன்றைக்கி பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தெரியாத ஒரு தன்மை தான். அப்போ ஒழுக்கத்தை உயிரை விட பெரியதாய் கொள்வோம். என்ன பண்ணுவோங்க, ஒழுக்கம் ஏன்னு நம்ம சொல்லிட்டோம். ஒழுக்கம் என்பது கற்பு நெறிக்கும் பொருந்தும், உடலுக்கோ உயிருக்கோ அறிவுக்கோ நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஊறு விளைவிக்காத செயல் அனைத்தும் ஒழுக்கம்தான். உலக சமாதான பொது ஆட்சியின் கீழ் இதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றார். அப்போ உலகம் பூராவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒழுக்கத்தோடு ஃபாலோ பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சிறந்து ஒரு விளங்குவார்கள். ஒழுக்கம்தான் நமக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி. அந்த அறத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா, நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா முதலில் எண்ணத்தில் வரும், அப்போ தான் சொல்லாக மாறும், அடுத்து செயலாக மாறும். அந்த விதத்தில் நம்ம ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நாமும் வாழ்வோம், நம்ம குடும்பம், நம்ம சமுதாயம். இதுகாலம் பயன்படுத்திய அறிஞர்களுடைய அந்த அனுபவம் தான் அப்படியே நமக்குள்ளே நம்ம தொடராக வந்துகிட்டே இருக்கோம். அந்த விதத்தில் நம்ம கற்பு நெறியோட ப்ளஸ் சுவாமி சொல்கிற அந்த ஒழுக்கத்தையும் ஃபாலோ பண்ணி நாமளும் நல்லாயிருப்போம், சமுதாயத்தையும் சிறப்பாக வாழ வைப்போம். நம்மளோட வாழ்க்கை அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஒரு வரலாறாக மாறும் என்று சொல்லி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும்
இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன். கண்டிப்பாக சிந்திப்போம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்கள்.